அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜானகி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்திய அரசியல் அமைப்பு குறித்த ஒரு விஷயம் தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற கேஸில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தோன்றுச்சு. இது தோன்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது ரொம்ப ஒரு விரிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசாங்கம் எப்படி இயங்கணும், மக்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஒரு நீதிமன்றங்கள் எப்படி இயங்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில், ஒரு முழு இந்தியாவே எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இது 1950 எழுதினது, காலந்தோறும் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அமெண்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலே சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. அதாவது நாடாளுமன்றத்துக்கு இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கரி பிரசாத் கேஸ், சஜ்ஜன் சிங் கேஸ், அதாவது 1951, 1965 இந்த கேசஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, நாடாளுமன்றம் கான்ஸ்டியூஷனை எந்த ஆர்டிக்கலை வேணால் அமெண்ட் பண்ணலாம், ஒரு முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அடுத்து 1967 கோலக்நாத் கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை பார்லிமெண்ட் எல்லாமே அமெண்ட் பண்ணலாம், கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே அமெண்ட் பண்ணலாம், ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எந்த காலத்துலையுமே நாடாளுமன்றத்தால் தலையிட்டு அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கேஸுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி என்ன பண்ணினாங்கன்னா, சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து இந்த கோலக்நாத் கேஸ், இந்த ஆர்சி கூப்பர் கேஸ், மாதராஸ் இந்தியா கேஸ், இந்த கேஸுக்கெல்லாம் பவர் கொடுக்காத மாதிரி இவங்க ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ். இந்த கேஷ்வானந்த பாரதி கேஸில் ஸ்ட்ரிக்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண உரிமைகள் இருக்குது, பட் மக்களோட அடிப்படை உரிமைகளை அவங்க தலையிட முடியாது. அதை நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளி B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழே என்ன ரைட்ஸை கொடுத்துருக்காங்களோ அது எக்காலத்துக்கும் இந்தியாவில் இருக்க தான் செய்யும், யாராலையும் அதில் தலையிட்டு மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இதெல்லாம் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அவங்க சொல்லலை. சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டாங்க. நம்ம ப்ரியாம்பிள் இருக்க ஃபெடரலிசம், செக்யுலரிசம், டெமோக்ரஸி, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னு குறிப்பிட்டாங்க. அப்புறம் போக போக ஜட்ஜ்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேசிஸ் பண்ணி நம்மளோட கான்ஸ்டியூஷனோட சுப்ரீமசி, ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இயங்குதல், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மூணும் ஒன்றுக்கு தலையிடாமல் இருக்கிறது, சாவரன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இதெல்லாம் நம்ம ப்ரியாம்பிளில் இருக்கிறது, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், நம்ம கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்டேட், இந்த மாதிரி சில விஷயங்கள் போக போக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட், பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே உள்ள ஒரு கான்செப்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுங்கிறது ஒரு பெரிய டாபிக், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஸோ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கேஷ்வானந்த பாரதி கேஸில் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரிங்கிறதுக்கு ஒரு அடித்தளம் வித்திட்டாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இது சம்மந்தப்பட்டு உள்ள ஆர்டிகல்ஸை எந்த காலத்துலையுமே நம்மளோட நாடாளுமன்றத்துக்கு அதை அமெண்ட் பண்ண பவர்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒன்று தான் உறுதியாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லீகல் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.